நிறையா பேருக்கு என்னோட பதிவுகளை பார்த்து, என்னோட சேனல்களை பார்த்து வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, ஸ்ரீவித்யாவும் அம்பாள் வழிபாடும் ஒன்றா? அம்பாள் வழிபாடுங்கிறது எங்களோட குடும்பத்தில் தொன்று தொட்டு வந்துட்டுருக்கு. குலதெய்வமே எங்களுக்கு ஒரு அம்பாள் தான். இந்த அம்பாள் வழிபாடும் நீங்கள் சொல்கிற ஸ்ரீவித்யா வழிபாடும் ஒன்றா? அம்பாள் வழிபாடு தான் ஸ்ரீவித்யா வழிபாடா? ஸ்ரீவித்யாலும் அம்பாளை தானே வழிபடுறோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய என்னிடத்துல வந்துட்டு இருக்கு. இதற்கு ஒரு தெளிவான பதில் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அதாவது ஸ்ரீவித்யாவும் அம்பாள் வழிபாடும் ஒன்றா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவித்யாவில் நம்ம அம்பாளை தான் வழிபடுறோம். ஆனால் அம்பாள் வழிபாடு எல்லாமே ஸ்ரீவித்யை ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகாது. இதுதான் மெயினான ஆன்சர். ஏன் அப்படின்னா, ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது லலிதா மகா திரிபுர சுந்தரியை மையமாக கொண்டு பண்ணப்படும் ஒரு உபாசனை முறை. முதல்ல உபாசனைனா என்னன்றத பார்ப்போம். அதாவது ஒரு உபாசனை அப்படிங்கிறது என்னன்னா, இஷ்ட தெய்வம் குலதெய்வம் தாண்டி நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட மேம்பாட்டுக்காகவும் நம்மளோட பெட்டர்மெண்ட், அதாவது அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதும் நம்மளோட வம்சாவளிகளுக்கு ஒரு பாதுகாப்புக்காகவும் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் ஸ்ரீவித்யை, அதாவது உபாசனை முறை. எந்த ஒரு உபாசனை முறையுமே அதுக்கு தான் பிரைமா எடுத்துப்பாங்க. அந்த காலத்திலேருந்து இந்த கால முறை உபாசனை என்பது தனிப்பட்ட முறையில் ஒரு குரு கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரியான ஒரு உபாசனை எடுத்துக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதுல இருந்து தான் இது ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இஷ்ட தெய்வம் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஏதோ ஒரு சாமி, நம்ம முருகனோ பிள்ளையாரோ இல்லை பெருமாளோ ஏதோ நம்ம கும்பிடுவோம். அது போக குலதெய்வம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளோட தொன்று தொட்டு நம்மளோட குடும்பத்தில் வரக்கூடியது. குலதெய்வம் நமக்கு அம்மா அப்பா மாதிரி, அதில் போய் சூஸே பண்ண முடியாது. இதுதான் இதுதான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. குலதெய்வம் நம்மளோட வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்டதாகவும் நம்மளோட வம்ச விருத்திக்கும் அனுகிரகம் உண்டாகும். அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய பற்பல விஷயங்கள் இன்னும் மேன்மை, இன்னும் பயங்கரமா நம்ம மேல வரணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த காலத்துல ஒரு உபாசனை அப்படிங்கிறது உபாசனை எடுத்துக்கிட்டாங்க. அந்த உபாசனை முறையில் மேஜரா ஒரு ஆறு ஸ்ட்ரீம்ஸ்ல உபாசனை எடுத்துப்பாங்க. ஒன்று கௌமாரம், முருகன் சம்பந்தப்பட்ட உபாசனை முறைகள். சௌரம், சூரியன் சம்பந்தப்பட்ட உபாசனை முறைகள். கானபத்தியம், கணபதி சம்பந்தப்பட்ட உபாசனை முறைகள். சாக்தம், அம்பாளை சம்பந்தப்பட்ட உபாசனை முறைகள். சைவம், சிவனை சம்பந்தப்பட்ட உபாசனை முறைகள். வைணவம், விஷ்ணுவை சம்பந்தப்பட்ட உபாசனை முறைகள். இந்த உபாசனை, இந்த 6 மார்க்கங்கள்ல தான் உபாசனை பொதுவாக எடுத்துக்கொள்வார்கள். இதை வேதம் படித்தவர்கள் பஞ்சாயத்தன பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த பஞ்சாயத்தன பூஜை யாரை மையமா வைக்கிறோமோ அந்த பஞ்சாயத்தனமா ஆயிடும். அது இப்போ சக்தி பஞ்சாயத்தனம் அப்படின்னா சக்தி அம்பாள் சென்டரா இருப்பா, அந்த மாதிரி மாறுது. அதே மாதிரி சிவனை சென்டரா வச்சுட்டா சிவ பஞ்சாயத்தம். ஸோ எந்த யார் சென்டரா வைக்கிறாங்களோ அந்த பஞ்சாயத்தன பூஜை, அந்த உபாசனை அப்படின்னு பஞ்சாயத்தன உபாசனை அப்படின்னு ஆயிடும். இது அல்லாமல் அக்னி உபாசகர்கள் உண்டு. அதுதான் அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம், அக்னி உபாசகர்கள் உண்டு. நித்தியபடி யாகம் செய்யக்கூடிய ஒரு பிரிவினர்களும் இருக்காங்க. இதுதான் உபாசனை என்றதற்கான விளக்கம். திஸ் இஸ் உபாசனா. இந்த உபாசனை அப்படிங்கிறது கீழே நான் சாக்தத்தில் வர விரும்புகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி வரும்போதுதான் ஸ்ரீவித்யாக்குள்ள வரும். அப்ப சாக்தம்குள்ள வந்துட்டாலே ஸ்ரீவித்யா தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. சாக்தம்குள்ள வந்துட்டா நிறைய இருக்கு. நம்ம தசமகாவித்யா, ஸ்ரீவித்யா, தனிப்பட்ட முறையில சில மந்திர தனிப்பட்ட முறைகள்ல யோகினிகள், அந்தந்த கிராம தேவதைகள் உபாசனை எடுத்துக்க கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு உபாசனை முறைகள் ஸ்ரீவித்யாவா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவித்யா என்பது லலிதா மகா திரிபுர சுந்தரியை மையப்படுத்தி மேரு ஸ்ரீசக்கரம் என்ற யந்திரத்தை மட்டுமே மையமாக வைத்து வழிபடுவதுதான் ஸ்ரீவித்யா தந்திரம், ஸ்ரீவித்யா உபாசனை என்று கூற முடியும். அப்போ ஸ்ரீவித்யும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே கிடையாதா? ஸ்ரீவித்யா வேற ஏதோவா அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி அம்பாள் கோயில்ல ஸ்ரீசக்கர ஸ்தாபிதம் உண்டு. திருச்சி அகிலாண்டேஸ்வரி கோயில்,
சங்கரன் கோயில்ல கோமதி அம்மன் பக்கத்துல ஸ்ரீசக்கரம், அது போக மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லவே வேண்டாம், அவளே மந்திரினி மாதங்கி சொரூபமாக தான் நம்ம பார்க்கலாம். இப்படி ஸ்ரீவித்யாவோட விஷயங்கள் தொன்று தொட்டு தமிழ்நாடுல ரொம்பவே ஊடுருவி இருக்கு. எல்லா மன்னர்களுமே பாலா திரிபுர சுந்தரி உபாசனை பண்ணியிருக்காங்க. தீவிரமான பாலா திரிபுர சுந்தரி உபாசகர்கள் தன் குலத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை சௌபாகியவதியாகவும் சௌபாகியம் அப்படிங்கிறதோட சொரூபமாகவும் பாலா திரிபுர சுந்தரியாகவும் தான் பார்த்திருக்காங்க. ஆக இதெல்லாம் தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதுதான் ஸ்ரீவித்யா உபாசனை, ஸ்ரீவித்யா தந்திரா அப்படிங்கிறது. இதுதான் வித்தியாசம். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய குலதேவதை, கிராம தேவதைகள், நம்மளோட குலதேவதை, இஷ்ட தெய்வம் பூஜை போக ஸ்ரீவித்யாக்கு வரணும். ஸ்ரீவித்யாவுக்கு வரணும்னாலே அப்ப எனக்கு இஷ்ட தெய்வதம் வேணுமா கண்டிப்பா அப்படின்னு கேட்டோம்னாக்க, குலதெய்வத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்க உபாசனை எடுத்துக்கிறதே கூட ஆப்ஷனல் தான். ஏன்னா ஒரு உபாசனை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ என் வீட்டில் ஒரு கார் இருக்கு, ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம் வீட்டில், எல்லாரும் மாத்தி மாத்தி நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், போறோம் வரோம் அப்படின்னா ஓகே. இல்ல ஆளுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா தான் நம்ம புதுசா போய் 4 வண்டி வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமைக்கு வரும். அந்த மாதிரி உபாசனைங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில எனக்கு எதுவும் பெருசாவும் ஏற வேணாம், உடையவும் வேணாம், அப்படியே சுமூகமா அப்படியே புத்தனாப்புல போயிட்டா போதும். டெவலப்மெண்ட்டுன்னு நான் எதிர்பார்க்கல, வீழ்ச்சியும் எனக்கு ஆக வேணாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு போதுமானது. குலதெய்வ வழிபாடே போதுமானது. ஆனால் ஒரு ஆம்பிஷனோட எனக்கு ஒரு பாதுகாப்பு, நான் அடுத்த லெவல் போகணும், அடி மேல அடி நான் வாங்குறேன், குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் சில சமயம் அது பலன் அளிக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நமக்கு சரியானதொரு உபாசனை முறையில் நம்ம வந்தோம் அப்படின்னாக்க அது மேலும் மேலும் நமக்கு இன்னும் ஒரு பயங்கரமா நமக்கு தூக்கிக்கிறோம். அதுதான் ஸ்ரீவித்யா உபாசனை அப்படிங்கிறது சக்தி சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால நமக்கு மேலும் ஒரு சக்தி உள்ள வருது. அந்த சக்தி உள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளை யாரும் தடுக்க முடியாது. அதுதான் ஒரு உபாசனைக்கு ஒரு மகத்துவம். இப்போ சிவ உபாசனை போறேன், முருகன் உபாசனை போறேன், இதெல்லாம் திருப்தி மார்க்கம். எல்லாம் திருப்தி மார்க்கம். நம்ம போறோம், நம்ம உட்காடுறோம், நம்ம ஒன்று பார்க்குறோம், நமக்கு ஆண்டவன் ஒரு திருப்தி கொடுத்தான்னா போறோம் அப்படிங்க. ஆனா சக்தி மார்க்கத்துல மட்டும்தான் சக்தி கிடைக்கும், திருப்தி கிடைக்காது, சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வச்சு நீங்க உங்களையும் கட்டமைச்சுக்கணும், அடுத்தபடியான வாழ்க்கையும் கட்டமைச்சுக்கணும். அதுதான் முக்கியமான 2 விஷயங்கள். இதுதான் நீங்க கேட்ட அந்த ஸ்ரீவித்யாவும் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய தினசரி நடக்கக்கூடிய அம்பாள் உபாசனை, அம்பாளுக்கு செய்யக்கூடிய வழிபாடும் ஒன்றா அப்படின்னு கேட்டா இதுதான் அதோட பத்தி. ஓம் ரீம் தும்